ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுசுகிலேருந்து அவினியஸ்ன்னு சொல்லிட்டு புது பைக், ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கூட்டர பத்தி தான் பார்க்க போறோம். இத ஸ்பெக்ஸ் டீட்டெயில் இன்னைக்கான வீடியோல ஃபுல்லாவே பார்ப்போம். எந்த ஷோரூம்ல நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு இந்த வாக் அரவுண்ட் வீடியோ அலோவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஆர்ன்னு சொல்லிட்டு மூலக்கடையில வந்து ஷோரூம் இருக்கு. சுசுகி ஷோரூமு. அங்க தான் எடுக்க விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் பொசிஷனோட லுக்கு ரொம்ப சூப்பராவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அதோட ஃபேரிங்ஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டிங்க. சூப்பரான குவாலிட்டியில வந்து சுசுகி எப்பவுமே குடுப்பாங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டியா இருந்தாலும் சரி, மெட்டல் குவாலிட்டியா இருந்தாலும் சரி, நல்ல குவாலிட்டியா இருக்கும். அந்த அளவுக்கு சீக்கிரத்தில வந்து ரஸ்ட் ஆகாது. ரொம்ப சூப்பராவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, க்ளவ் பாக்ஸ் மாரி வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷன் சாவி போடுறதுக்கு லெஃப்ட் செக்ஷன் பக்கத்தில. அது உள்ளேயே பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி போர்ட்டுமே நம்மளுக்கு இருக்கு. சார்ஜர் போடுறதா இருந்தா அதில வந்து நம்மளுக்கு சார்ஜர் போட்டுக்கிற மாரியும் ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இந்த க்ளவ் பாக்ஸில நமக்கு சேஃப்டியா வைக்கணும், மழை நேரத்தில நனையாம இருக்க பொருள் ஏதாவது டாக்குமெண்ட்டோ சரி, இல்ல வேற ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஏதாவது வச்சு கொண்டு போணும்னா கூட இதில வந்து நம்ம வச்சு கொண்டு போ முடியும். அந்த யூஎஸ்பி போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா, சுத்தி லைட் வந்து குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா அந்த போர்ட்ல உட்கார்ற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன ஹூக் ஹோல்டர் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா சூப்பராவே இருக்கு. நல்ல குஷனிங்கான சீட்டு இவங்களே ப்ரொவைட் பண்ணுறது. மேலே ஒரு சீட் கவரோட போட்டு குடுத்துட்றாங்க காம்ப்ளிமெண்ட்டாவே. அதுக்கப்புறம் மேட் வந்து குடுத்துட்றாங்க. ஃப்ளோர் மேட்டு. அதுவும் நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கு. அவினியஸ்ன்னு சொல்லிட்டு அதில மென்ஷன் ஆயிருக்கு. அதில உள்ள கலர்ஸும் நல்லா சூப்பராவே இருக்கு. சீட்டுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஹூக் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்கு. கேரி ஹூக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லைட் ரிஃப்ளெக்டர் குடுத்துருக்காங்க. நம்ம சைட்லேருந்து நம்ம வண்டி போனாலுமே ஈஸியா தெரியறதுக்கு ஏத்தாப்புல இது வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் குடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து குடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்டில இருந்ததுன்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. அந்த அளவுக்கு இந்த வண்டியில வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, ஃபேரிங் வரும். அந்த ஃபேரிங் பிளாஸ்டிக் ஃபேரிங்கில சுசுகின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து எம்பளம் குடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரெஸ்டர் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்டர் வந்து அதுவும் நல்லா சூப்பராவே இருக்கு. நல்ல குவாலிட்டியில குடுத்துருக்காங்க. நல்லா அதுவும் சூப்பரா இருந்தது. அதுக்கு பில்லியன் டிரைவர் உட்கார்றதுக்கு சீட்டுக்கு கீழே 2 கலர் 3 கலர் வந்து மிக்ஸ் ஆகுது. ஒயிட், கிரே அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூன்னு சொல்லிட்டு 3 கலர் வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. பில்லியனுக்கான பேக் ரெஸ்ட்டும் நல்லா உமன் ரெஸ்ட்டும் நல்லா சூப்பராவே குடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா குவாலிட்டியாவே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியில இந்த வண்டி வந்து நல்லா பில்டு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஷோரூம் வந்தீங்கன்னா, சர்வீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணி குடுத்துட்ருக்காங்க. எந்த பைக்கா இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூட்டரா இருந்தாலும் சுசுகில கண்டிப்பா இங்க வந்து சர்வீஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ப்ளஸ் பைக்ஸ் நீங்க புதுசாவும் எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த வண்டியில வந்து டெஸ்ட் டிரைவ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அவினியஸ்லாம் ரொம்ப சூப்பரா டெஸ்ட் டிரைவ் கூட நம்மளுக்கு வெளிய வச்சிருக்காங்க. டெஸ்ட் டிரைவும் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா, அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டியில வந்து அண்டர் சேஸஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப ரொம்ப சூப்பராவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரைட் சைடு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அலாய் வீல் செட்டப்ஸ் ரொம்ப சூப்பராவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ரைடிங் கனெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அது நம்ம கடைசியில வந்து நம்ம வீடியோட கடைசியில நம்மளுக்கு பார்ப்போம். கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராவே குடுத்துருக்காங்க. டீட்டெயிலான கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காவே நம்மளுக்கு இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதேபோல லெஃப்ட்ல இருந்த மாரி ரைட் சைடுமே பார்த்தீங்கன்னா, அது சுசுகின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோர் மேட்டுக்கு கீழ வந்து சூப்பரா அந்த பிளாஸ்டிக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து ஒயிட். இது வந்து பியூரா வந்து ஒரு ஒயிட் கலர் வேரியன்ட். அதிலேயே நெறைய கலர்ஸ் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்குது. ரொம்ப சூப்பராவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ESPன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா சூப்பராவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அது வந்து ஒரு டெக்னாலஜி வைஸ் சுசுகி குடுக்குறது. அதுவும் குடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 கலர் அப்படி ஷேடு வர்ற மாரி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுவும் ப்ளஸ் நம்மளுக்கு இவங்க சீட் கலர் ஆரஞ்சு கலர் வந்து போட்டு குடுக்குறதுனால அதுவும் டிஃப்ரெண்ட்டாவே நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இதோட சைலன்சர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ல குடுத்துருக்காங்க. அவினியஸ்ன்னு சொல்லிட்டு எம்பளம் வந்து சூப்பராவே நம்மளுக்கு மென்ஷன் ஆகி வந்துருது. வண்டியிலே வந்து இன்பில்டாவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, அதுக்கு வந்து கிராப் ரீல் நம்மளுக்கு பில்லியன் உட்காந்து போறாங்கன்னா, கிராப் ரீல்லாம் ரொம்ப சூப்பரான கிராப் ரீல் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரான ஒரு டிசைனு. பேக் செக்ஷன் வந்து சிக்னல் லேம்ப் வந்து நம்மளுக்கு தனியா கட்டாயி வர்ற மாரி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா சூப்பராவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். டெயில் செக்ஷனும் 2ஆ ஸ்ப்ளிட் ஆகுது. அதுவும் நல்லாயிருக்கு. டெயில் டைடிங் வந்து நல்லா சூப்பராவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதிலேயே நம்மளுக்கு நேம் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாரி ஆப்ஷன் பிளாஸ்டிக்ல அதிலேயே இவங்களே வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா சூப்பராவே இருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங்ஸ் இப்போ போட்டு நீங்க பார்க்குறீங்க. போட்டு இந்த மாரி தான் ஃபுல் ஃபிட்டிங்ஸில் ரொம்ப சூப்பரா வந்து நீட்டா வந்து வண்டி நம்மளுக்கு கிடைக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும்.
இன்ஜினோட சிசி நம்மளுக்கு பார்த்தோம்னா 124.3 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பவரை பொறுத்தவரையும் 8.7 பிஹெச்பி பவரை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கை பொறுத்தவரையும் 10 Nm ஆஃப் டார்க்கை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட ஆவரேஜான மைலேஜ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 55 km/லிட்டர் மைலேஜ் தருது. இதோட வெயிட்டுன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 106 kilograms வந்து வண்டியோட வெயிட் வந்துடுது. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக் வரும், ரியர் சைடு வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் வரும். நல்லா அருமையாகவே நம்மளுக்கு ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினுக்கு ஃபியூயல் வந்து தேவைப்படும். அந்த கேப் வந்து நீங்கள் பார்த்தீங்க. கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரான கன்சோல், டிஜிட்டலில் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அட்டாக் ட்ரிப்பாக எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் சின்னு வரையும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லா டீட்டெயிலுமே சூப்பராகவே நம்மளுக்கு தெரியுது. கிளாக் வந்து தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடா மீட்டர் மட்டும் ஸ்பீடு போகிறது எவ்வளோன்னு தெரிகிறது மட்டும் நல்லா படா சைஸில் சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதுபோல் ஃபியூயல் வந்து வண்டியில் எவ்வளோ இருக்குது, டேங்க்கில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதை நம்மளுக்கு பார்த்துக்கிட முடியும். இதில் ஃபியூயல் கேப்பபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4.2 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. நேவிகேஷன்ஸு நம்ம வந்து ஆப்பை கனெக்ட் பண்ணிட்டோன்னா போதும், எல்லா டீட்டெயிலுமே அதில் மலை நம்மளுக்கு கிடைக்கும். எஸ்எம்எஸ் அலர்ட் இருக்கும், கால் அலர்ட் இருக்கும், அது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து டாப் நாச்சாகவே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மோரலக் சேமாக தான் இருக்கும். ஹை பீம் லோ பீம் வந்து நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க. ஹை பீமும் சரி லோ பீமும் சரி நல்லா பிரைட்டாகவே இருக்குன்னே சொல்ல முடியும். ஹைவேல நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கோம், இல்லைனா லைட் இல்லாத ரோட்டுக்குள்ளே இல்லை காட்டுக்குள்ளே போகிறோன்னா கூட இந்த வண்டி வந்து ஈஸியாக சர்வே ஆகும். ஏன்னா இதில் ரைடிங் விசிபிலிட்டி, ஹெட்லைட் வந்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்ஜின் ஸ்டார்ட் சுவிட்சு, கில் சுவிட்சு ரெண்டுமே சேர்த்தா இன்டிகிரேட்டடாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது இது கீ போடுற பொசிஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதிலே வந்து நம்மளுக்கு வந்து சீட்டை திறக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு வந்துடும். அடுத்த கிளிப்பில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து சீட் வந்து ஓப்பன் ஆகிடும். சீட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே வைக்க முடியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹெல்மெட்டு. ஆக்சர் ஹெல்மெட்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு 2 kgs வர்ற ஹெல்மெட்டு, நல்ல ஹெவியான ஹெல்மெட்டு தான். நல்லா பெருசாகவே இருக்கும், பெரிய மண்டைக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி. அந்த ஃபுல் சைஸ் ஹெல்மெட்டே உள்ளே வைக்க முடியும். அந்தளவுக்கு வந்து வண்டியில் வந்து எல்லாமே சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நறுக்குன்னு ஃபிக்ஸ் ஆகி உட்காருது. நல்லா நம்மளுக்கு அது போக ஒரு சில டாக்குமெண்ட்ஸு இல்லை வேறு எதாவது வைக்கணுன்னா கூட திங்ஸ் கூட வச்சுக்கிட முடியும். இது ஒரு நார்மல் வேகா 900 ரூபீஸ் இருக்கிற ஹெல்மெட் வைக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கக்கூடிய அளவில் வந்து இந்த வண்டியை வந்து பில்டு பண்ணியிருக்கிறாங்க. இதோட கொள்ளளவுன்னு பார்த்திங்கன்னா 21 லிட்டர்ஸ் வந்து பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய டிக்கியாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. சிக்னல் லேம்ப் வந்து நம்மளுக்கு பல்பில் வந்துருமோ சின்ன வைசர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியில் அதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்னு தெரியாது. டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இதே போல் வண்டி வந்து நிறைய கம்பெனிக்கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதே போல் டிசைனில் வந்து இவங்களும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வண்டி வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,17,000 ரூபா வருது. கண்டிப்பாக இந்த பிஎம்ஆர் ஷோரூம் மூலக்கடையில் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சர்வீஸ்லாம் உங்களுக்கு டாப் நாச்சாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சென்சாரில் வரும். அது எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவுக்கு வண்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணியும் பார்க்கலாம், ட்ரைவ் பண்ணியும் பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக பிஎம்ஆர் ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். லொக்கேஷன் மூலக்கடை, எக்ஸாக்ட் மூலக்கடை பிரிட்ஜ் இருக்கும், அதுக்கு கீழே இந்த கடை வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுசுகி ஷோரூம் எங்கேயாவது அவைலபிளாக இல்லைன்னா இங்கே நியரஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி